ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கேது நந்தினியை என்கிட்ட இருந்து யாரையும் பறிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் ஹெல்னா அம்மா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப யாரோ போகிற மாதிரி தெரியுது. உடனே சுற்றி முத்தி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யாருங்களே தெரிஞ்ச உடனே போயிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி அந்த வழியாக போகிறாங்க. சத்தம் கேட்டு அது யாருன்னு பார்க்கறதுக்கு வராங்க. அந்த நேரத்தில் நந்தினி தெரிஞ்ச உடனே இது நந்தினி தானே, இந்த நேரத்தில் எதுக்காக ரகசியமாக போயிட்டு இருக்கா அப்படின்னு நந்தினியை பின்தொடர்ந்து போறாங்க. நந்தினி ஒரு அறைக்குள்ள போய் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எல்லாமா இவ இந்நேரத்துக்கு மலைக்கேதுவோட அறைக்கு பக்கத்துல தானே இருக்கணும், இவ எதுக்காக சந்திராவோட அறைக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்றாங்க. நேரத்துல நந்தினி ஒரு பெட்டியை திறந்து கடிதத்தையும் ராஜமுத்திரையும் எடுக்கிறாங்க. அந்த கடிதத்திலையும் எழுதிட்டு இந்த ராஜமுத்திரையில முத்திரையிடுறாங்க. இதை பார்த்த ஹெல்னாமா, இந்த நந்தினி இவளே எங்களோட காரியத்தை சுலபமாக்குறா, கடிதத்துல என்ன எழுதியிருந்தாலும் அந்த ராஜமுத்திரையை இவ திருடி இருக்காதானே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றாங்க. அரசரோட ராஜமுத்திரையை திருடி இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், அரசரோட பெட்டியிலிருந்து இவ எடுத்திருக்கா அதுவும் அப்படின்னு ஹெல்லாமா மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும் போது நந்தினி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஹெல்லாமாவும் அந்த நேரத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. அடுத்த காட்சியில இந்த செய்தி கேட்ட ஹெல்லா, என்ன உண்மையாவே அவ நந்தினி தானா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. அவளை என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் அப்படின்னு ஹெல்லாமா சொல்றாங்க. அப்படின்னா சந்திராட்ட போய் இப்ப எல்லாத்தையுமே சொல்லிடணும். இது ரொம்ப நல்ல செய்தி. நந்தினி உண்மையிலேயே ராஜமுத்திரையை திருடி இருந்தா அவ ஒரு ராஜ துரோகி ஆயிடுவா. மாமா நம்ம போலாம் அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே, ஹெல்லாமா இங்கேயும் நம்ம போக வேண்டாம், இந்த நேரத்துல நீ சந்திராட்ட போய் என்ன சொல்லுவ, அவ எதுக்காக அந்த ராஜமுத்திரையை எடுத்தான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹெல்லாமா ஹெல்னாட்ட கேட்ட உடனே ஹெல்னா யோசிக்கிறாங்க. எப்பயும் பகைவன் வந்து அவனோட ஆட்டத்தை ஆட விடு, எப்பயும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும்னா நம்ம கடைசியா தான் ஆடணும் அப்படின்னு ஹெல்னாட்ட சொல்றாங்க. ஒரே ஒரு முறை நந்தினியோட எண்ணம் தெளிவாயிருச்சுன்னா அப்படின்னு ஹெல்லாமா சொன்னோம். அப்ப நான் என்ன செய்யணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியரை காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல சாணக்கியர் பக்கத்துல இருக்கிறவரு, இந்த வருஷம் சரியா மழை பெய்யல, அதனால விளைச்சல் பெருசா இல்லை, இதனால மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சாணக்கியர்கிட்ட சொன்னோன்னே, நம்ம மக்கள் வந்து கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அதை போக்குறது நம்மளோட கடமை, அதனால அண்டை நாட்டில இருந்து வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட மக்களுக்கு அதை குறைஞ்ச விலையில விற்கலாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒருத்தர் வராரு. அவரு, ஆச்சாரியரு நான் ஒரு முக்கிய செய்தியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட சாணக்கியர், என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு குழப்பத்தோட வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. எந்த ஆசிரமத்துல நம்ம பாண்டவ வச்சிருக்கோமோ இருந்து அவன் வெளியேறிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட சாணக்கியர் அதிர்ச்சியாகிறாரு. எளிமையான காவல்ல இருந்து அவன் எப்படி தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்னு சாணக்கியர் கேட்ட உடனே, அவன் தப்பிக்கல, பாண்டவ விடுதலை செய்யணும்னு அவருக்கு அரசர்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. கேட்ட சாணக்கியர் என்ன சொல்றேன்னு சொன்ன உடனே, பாருங்க இதுதான் அந்த உத்தரவு அப்படின்னு நந்தினி எழுதின கடிதத்தை அவர் கொடுக்கிறாரு. அந்த கடிதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரும் அரசரோட உத்தரவு பேர்ல தான் பாண்டவ விடுதலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியரும் அதே நேரத்துல கடிதத்தை படிச்சுட்டு கோபமாகறாரு. அதே நேரத்துல அவரோட பகைவர் நந்தினியும் மன்னிக்கணுமா அப்படி மதுரைக்கிற சொன்னோடனே எல்லாத்தையுமே கேட்ட சாணக்கியர் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.